நம்மளுடைய முன்னிலை உரையை மிகச் சிறப்பான முறையிலே பேசி முடித்து அமர்ந்து இருக்கின்ற தேவமணி ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து நமக்கு நம்மளுடைய தொல்காப்பிய பேரவையினுடைய முக்கிய நிகழ்வாக தொல்காப்பியத்தை எடுத்து உரைப்பதுதான். அந்த தொல்காப்பியத்திலே இருக்கக்கூடிய அரும்பெரும் கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்கு கண்டிப்பாக நாங்கள் முனைவர் பட்டம் பெற்றவர்களையும் புலவர் பட்டம் பெற்றவர்களையும் மட்டுமே தான் அதற்காக நியமிக்கின்றோம். சிலர் கேட்கின்றார்கள், நாங்களெல்லாம் தொல்காப்பியத்தை பற்றி பேச மாட்டோம், நீங்கள் பேசுவீர்கள், ஆர்வலர்கள் பொழுதுதான் பேசுவீர்கள், அதில் உள்ள குறை நிறைகளை எல்லாம் நீங்கள் ஆய்வாளர்களால் தான் பேச முடியும் என்பதற்காக கிட்டத்தட்ட இப்பொழுது 100 முனைவர்கள் நம்ம அமர்விலே பேசியிருக்கின்றார்கள். அண்ணா அவர்களும், அதாவது சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற அண்ணா அவர்களுக்கும் இதற்கு முன்பு நம்ம அமர்விலே பேசியிருக்கின்றார். இந்த அமர்வினுடைய சிறப்பு நோக்கம் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள், ஒரு ஆய்வாளர் பின்பற்ற வேண்டிய முறைகளை எல்லாம் எப்படி ஒரு ஆய்வுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது ஆங்கில நெறிப்படி கூறியிருக்கின்றார்கள். அந்த முறைப்படிதான் நம் இந்திய நாட்டிலும் தமிழகத்திலும் ஆய்வு மாணாக்கர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆய்வுகளை. அதெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பேயே தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து கூறுவதற்காக நம்முடைய முனைவர் வே. குழந்தைசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் முத்தம்மாள் வேலுச்சாமி இணையரின் விழுது, சந்தோஷமணியின் இதய நாயகன், 76 ஆண்டுகள் நிரம்பிய இளைஞர், பல்லாயிரம் மாணாக்கர் உள்ளத்தில் இடம் பிடித்த உயர்ந்த மனிதர், வேளாண்மை செழிக்க வேண்டும், மண்ணுயிர்கள் பசி யார வேண்டும் என்னும் எண்ணத்திலேயே தன் சிந்தனையை கொண்டு செல்கின்றவர், கொங்கு நாட்டின் மனம் காக்கப்பட வேண்டும் எனும் எண்ணமுடைய பண்பாளர். 1972ஆம் ஆண்டு முதல் தன் கல்வி பணியை ஆற்றி வருகிறார். கிராமிய பொருளாதாரம் மற்றும் கூட்டுறவியல் வல்லுநராக அறியப்பட்டவர். பேராசிரியர், கல்லூரி முதல்வர், பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் கல்லூரி தாளாளர் என பல பொறுப்புகளை வகித்தவர். இவர் அண்மை காலத்தில் தமிழ் இலக்கியங்கள் தொடர்பான சில நூல்களை வெளியிட்டுள்ளார். அவற்றுள் சங்க பூங்காவில் கொய்த மலர்கள் என்ற கட்டுரை தொகுப்பும், மானிடர் பதித்த காலடி சுவடுகள், தமிழ் நிலம் தரணிக்கு திலகம், புதுநெறி வெண்பாக்கள் ஆகிய கவிதை நூல்களையும் ஈட்டியுள்ளார். இவை 10க்கும் மேற்பட்ட நூல்களை ஈட்டி இருக்கின்றார். தமிழக அரசின் 2022ஆம் ஆண்டுக்கான தூய தமிழ் பற்றாளர் என்னும் விருதினை பெற்ற பெருமைக்குரியவர் அன்னார் அவர்கள் இன்று நம் அவையில் தொல்காப்பியர் காட்டும் உளவியல் என்னும் பொருணையில் உரை நிகழ்த்த வேண்டி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இங்கே வச்ச வருமா? இங்கே வராது, இங்கே வந்துருக்கு. சான்றோர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நண்பர் கவிஞர் தேவமணி ஐயா அவர்களே, புலவர் சாந்தியப்பன் ஐயா அவர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, ஆர்வலர்களே, நாம் என்னுடைய
முக்கியமான ஒரு கருத்தாக என்னன்னா, ஆய்வு நெறிகளெல்லாம் தொல்காப்பியம் சொன்ன கருத்துக்கள் ரொம்ப பொருத்தமாக குறிப்பாக ஆய்வு 10 எழுதுவாங்க. ஒரு 10 சிதைவுகள் எப்படிலாம் நான் எழுத்தும் சிதைவுகள் எப்படி வருகிறது சொல்றது இன்னைக்கும் வருது. அது எந்த மொழியாக இருந்தாலும் அந்த ஆய்வாளர்கள் நமக்கு 32 உத்திகள் அது இன்னைக்கு வருது. ஆனால் ஆய்வாளர்கள் இன்றைக்கு கருத்தில் கொள்வதாகதான் தெரியாது. ஆய்வு நூல் உள்ளதாக இந்த கருத்து தொல்காப்பியர் எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். அப்போ அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தமிழ் தாயினுடைய தவப்புதல்கள் தொல்காப்பியர் தான் சொல்ல வேண்டும். தமிழ் தொன்மைக்கு சான்று அவர் தான். அப்போ இன்னொரு கருத்து அங்கே எனக்கு என்ன கருத்து சொன்னாக்க, உளவியல் ரீதியாக அந்த மெய்ப்பாட்டியல் என்ற பகுதியிலே 8 உணர்வுகளை அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்னால் நான் முன்னுரையாக சொல்ல வேண்டிய விஷயம் செய்தி என்னவென்றால், மனித சிந்தனை மனித இயக்கம் 2 கூறுகளாக அமைகின்றது. ஒன்று அறிவு சார்ந்தது, அறிவின் அடிப்படையாக, இன்னொன்று உணர்வை அடிப்படையாக என்று 2 வேறுபட்டது. அப்போ அறிவை அடிப்படையாக கொண்ட அமைப்பு இயக்கம்தான் நம்மளை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒரு மிக நாகரிகமற்ற வேட்டையாடும் நிலையில் சிறிது சிறிதாக அறிவு சார்ந்த கருத்துக்கள் தான் அவங்க முன்னேற்றம். அறிவியல் இல்லைன்னா இன்னைக்கு உலகமே என்ன அறிவியல்னா செயல்பட்டு வந்து மேற்கத்திய நாடுகளில் இதை ரொம்ப வலுவாக பிடித்து கொண்டாங்க. 16ஆம் 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரையில் அவர்கள் செய்த காரியங்கள்லாம் அறிவியல் சார்ந்த அத்தனை உலகத்தை அப்படியே முன்னோக்கி கொண்டு வரும். அதனால் என்ன சாதக பாதகங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் உலகினுடைய இயக்கத்திற்கு அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் ரொம்ப அதை பூரா மேற்கத்திய நாடுகள்லாம் நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு வரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு நிறைய இப்போ வந்து கொண்டிருக்கிறதாகவே அறிவியல் சார்ந்ததான் வளர்ச்சி. கருவிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன, இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, தொழில்நுட்பங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன, நுண்ணறிவு, ஆய்வு ஆற்றல், எதையுமே ஆய்வு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவுசார் சமுதாயத்தை நாம் காட்டுறோம் சொன்னாங்க. அது வெறும் மேலை நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு பண்பு தான். அது எங்கே அவங்கள கொண்டு போச்சுன்னு சொன்னாக்க மெட்டீரியலிசம், பொருள்சார் வாழ்க்கை. அப்போ பொருள்கள், கருவிகள், இயந்திரங்கள், முன்னேற்றங்கள் இவைகள் தான் இதுதான் அவர்களுக்கு மேன்மையாக தெரிகிறது. அங்குள்ள அறிஞர்கள் கூட அறிவுதான் மேலானது, அறிவு உணர்வை ஆளும் திறன் பெற்றது. எல்லாரும் இதை கேட்கணும். அறிவு உணர்வையும் ஆளக்கூடிய தகுதி பெற்றது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. மைக்கேல் ஃபிஷர், எல்லாரும் ஆங்கிலம் தெரியும். மைண்ட் இஸ் சுப்பீரியர் டு எமோஷன்ஸ், மைண்ட் கேன் ஹீல் தி ஹார்ட். அறிவுதான் வலிமை மிக்கது, உணர்வை ஆளக்கூடியது அறிவு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய முடிவாக இருக்கின்றது. சரியா என்றால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பேராளர்கள், ஆன்மீக பெரியவர்கள், திருவள்ளுவர் முதல் கொண்டு பெரிய கருத்தியலாளர்கள் எல்லாம் அவர்கள் கருத்து வேறாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உணர்வுதான் முக்கியம், உணர்வுதான் அறிவை ஆளுகின்றது அப்படிங்கிற செய்தியை நாம் பல இடங்களில் பார்க்க முடியுது. எவ்வளவு வேறுபாடு பாருங்க. அவர்கள் அணுகுமுறை அறிவு உணர்வை ஆளுகிறது, நம்ம அணுகுமுறை உணர்வு தான் அறிவை ஆளுகின்றது, உணர்வின் வழியாகத்தான் அறிவு செயல்படுகின்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த உணர்வை பற்றி
அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படவில்லை. 20ஆம் நூற்றாண்டு வரையில் உணர்வுகளை பற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படவில்லை. அவர்கள் சார்ந்த கருத்தெல்லாம் ஐக்கியூ, இன்டெலிஜென்ஸ் கோஷன், அதுதான் ரொம்ப முக்கியம் என்று கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் EQ ஒரு வந்தது, எமோஷனல் கோஷன். அது இப்போ மிகப்பெரிய பாடமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மேலாண்மையில மக்கள். எமோஷனல் கோஷன், உணர்வுகளை ஆள வேண்டும். உணர்வுகளை ஆண்டால்தான் நீ தலைவனாக முடியும், பல சூழ்நிலைகளில் செயல்பட முடியும், மக்களை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும், பல சூழ்நிலைகளிலே உன்னால் செயல்பட முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக உணர்ந்திருக்கிறார்கள். சோஷியல் எமோஷனல் லேர்னிங், SEL என்ற ஒரு திட்டத்தை உலகம் பூரா செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இப்பொழுது அறிவு மட்டும் போதாத மனிதனுக்கு அவன் உணர்வால் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு அறிஞர் செய்த ஒரு ஆய்வு எனக்கு கிடைக்கும். அவர் பேர் ராபர்ட் பிளட்சிக். 1927ஆம் ஆண்டு பிறந்தவர், 2006 முடிந்தவர். அவர் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார், மனித உணர்வுகளை பற்றி ஆய்வு. மிகப்பெரிய அதிசயம். 20ஆம் நூற்றாண்டு அந்த ஆய்வு பண்றார். மனித உணர்வுகள், அடிப்படை உணர்வு 8 என்று சொல்லுகிறார். என்ன 8? அது ஆங்கிலத்தில் சொல்லி தமிழில் சொல்றாங்க. ஆங்கர், கோபம், ஃபியர், அச்சம், சேட்னஸ், ஈகர் தமிழில், டிஸ்கஸ்ட், ரொம்ப ஆற்றாம அழுகை, ஆன்டிசிபேஷன் எதிர்பார்ப்பு, ட்ரஸ்ட் நம்பிக்கை பெருமை, ஜாய் மகிழ்ச்சி, சர்ப்ரைஸ் வியப்பு. இந்த 8 உணர்வுகளை அவர் வகைப்படுத்தி, இந்த 8 உணர்வுகளுக்கு அந்த செறிவு, திண்மை, அதனுடைய தன்மை எப்படி பார்த்து 3 வகையாக பிரிக்கிறார். இது தீவிரமாக இருக்கிறது, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. 3 நிலைப்பாடு, 3 படிநிலைன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த 8 தான் அடிப்படை சொல்றாரு. 3 படிநிலை காட்டி 24 உணர்வுகளை அவர் ஒரு படமாக போட்டு காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த உணர்வுகளை பற்றி இங்கே சொல்கிறாங்களே, நம்ம முன்னோர்கள்லாம் உணர்வுகளை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு தூண்டுதல் ஏற்பட்டது. அங்கே அதுக்கு பிறகு தொழிலாட்சியர்கிட்ட போய் கேட்டப்ப தொழிலாட்சியர் வெளிப்பாட்டில் இதே 8 உணர்வுகளை சொல்லியிருக்காரு. ஆச்சரியமா இல்லைங்களா? 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே 8 உணர்வுகள். ஆனால் அதில் ஒன்று மட்டும் மாறுபடுகின்றது. 7 உணர்வுகள் அப்படியே இவர் என்ன சொல்கிறாரோ தொல்காப்பியர் அதே சொல்லியிருக்கார். இப்போ அந்த தொல்காப்பியர் சொன்னதற்க சொல்கிறாங்க, அது சூத்திரமாக சொல்லியிருக்கிறார். நகையே, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் எட்டாம் மெய்ப்பாட்டென்ற மெய்க்காட்டியில் அடிப்படையாக இருக்கக்கூடிய 8 உணர்வுகளை அவர் சொல்லியிருக்கார். ராபர்ட் பிளட்சிக் என்ன சொன்னாரோ 2500 ஆண்டுகளுக்கு முன்னால இதே 8 உணர்வுகளை அவர் சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆய்வாளர், உளவியல் ஆய்வாளர், இதற்கு உளவியல் ஆய்வாளர். தொல்காப்பியர் எப்படி அதை கண்டுபிடிச்சு சொன்னார் வியப்பாக இருக்கிறது. இப்போ தொல்காப்பியர் சொல்ற ஆங்கிலம் நகை, லாஸ்டர், ரிடிக்யூல் மாதிரி வெள்ளி நகையாடுறது, அந்த பொருள்கள் அது அங்கே வருது. பிரிக்கிறது இல்லை, வெள்ளி நகையாடுறது. நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், நெகிழி, உவகை. இதை நான் ஆங்கிலத்தில் சொல்றது. லாஸ்டர், ரிடிக்யூல், அழுகை, வெயில், இழிவரல், ரிமோர்ஸ், மறுக்கை, சர்ப்ரைஸ், அச்சம், ஃபியர், பெருமிதம், ப்ரைட், வெகுளி, ஏங்கர், உவகை, ஜாய். இந்த 8ல் 7 அப்படியே பொருந்துகின்றது, 1 மட்டும் வேறுபடுகிறது.
இப்போ தொல்காப்பியர் சொன்ன இந்த லாஃப்டர் எடிட்டிங் அப்படிங்கிறத ராபர்ட் பிரெட்ரிக் சொல்ல, ராபர்ட் பிரெட்ரிக் சொன்ன எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை தொல்காப்பியர் சொன்னார். ஒன்று தான் வேறுபடுகின்றது ஒழிய மீதி 7 அப்படியே இருக்குது. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்குரியது. உளவியலாளர்கள் இது போய் பார்த்து ஆய்வு செய்தார்களா என்று தெரியாது. இனிமேலாவது ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த 8 மட்டும் அல்லங்க, இன்னும் தொல்காப்பியத்தில் பிரித்து போனால் இந்த 8க்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன். புலவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த 8 உணர்வுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்குது. ஒவ்வொரு உணவுக்கும் 4 காரணங்களை கண்டுபிடிச்சு சொல்றார். உதாரணத்துக்கு 1 மட்டும் சொல்றேன். என்ன காரணங்கள்? இப்போ அழுகை வருது. அழுகைக்கு 4 காரணங்கள். இழிவு, தெளிவாக பேசுகிறேன், ரொம்ப தாழ்த்தி நம்மளை கேவலப்படுத்தினாங்க அழுகை. இழப்பு, இறப்பு, அசைவு, நம்ம ஒரு நிலை தாழ்ந்து போகக்கூடிய நிலை, வறுமை. இந்த 4 இருந்தால் மனிதனுக்கு அழுகை வரும். இதே மாதிரி 8 உணர்வுகளுக்கும் 4 காரணங்களை சொல்லி 32 காரணங்களை வகைப்படுத்தினார். இதுவும் அந்த உணர்வுகள்லாம் அகமாக இருக்கலாம், புறக்காரணிகளாகவும் இருக்கலாம், அகக்காரணிகளாகவும் இருக்கலாம், புறக்காரணிகளாகவும் இருக்கலாம். அதோடு அல்லாமல் தொல்காப்பியர் இந்த 8 உணர்வுகள், 8 அடிப்படை உணர்வுகள், 8 ஒவ்வொன்றுக்கு 4 32 காரணிகள் போக 32 மேலும் சில உணர்வுகளெல்லாம் சொல்றார். 32 உணர்வுகளை ஒரே சூத்திரத்தில் சொல்லி கொடுக்கின்றார். அந்த சூத்திரமானது அடுத்தது 256. அதில் பார்த்தீங்கன்னா 32 உணர்வுகள் அப்படியே வரிசைப்படுத்தி சொல்றார். 8 வரிகள், ஒவ்வொரு வரியிலும் 4 உணர்வுகள். ரொம்ப சிறப்பாக அதை கட்டமைச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக உணர்ந்து பார்க்க வேண்டியது. உடைமை, இன்புறல், நடுநிலை, அருளல், தன்மை, அடக்கம், வரைதல், அந்தனா, கைமிகள், நலிதல், சூழ்ச்சி, வாழ்த்தல், நாணல், துஞ்சல், அரசு, கனவெனா, முனிதல், நிலைதல், எழுதல், மடிமை, கருதல், ஆராய்ச்சி, விரைவுயிர்த்தனா, கையாரிடுக்கண், வெச்சாப்பு, பொறாமை, உயர்த்தல், ஐயம், மிகை, நடுக்கமெனா 32 உணர்வு. அதாவது அந்த 8 அடிப்படை உணர்வுகள் போக இதெல்லாம் மனித உணர்வுகள் வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய ஆய்வு பாருங்க, எவ்வளவு பெரிய நுண்ணறிவு. இன்னைக்கு அதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறார்களா என்று தெரியும். இதெல்லாம் உடம்பு சம்பந்தம். அதுபோல் இன்னும் வெற்றி உணர்வு, அகம் சார்ந்த உணர்வு. அதாவது காதலனுக்கும் காதலுக்கும், ஒரு கணவனுக்கும் மனைவி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மிக நெருங்கிய உறவின் காரணமாக இருக்கக்கூடிய உணர்வுகள் 32 இது இல்லாமல் மொத்தம் 64. அதில் 24 வகையான உணர்வுகள் சொல்லியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்றேன். இது ஆணும் பெண்ணும் பார்க்கும்போது பேசும்போது அவர்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுகின்றத சொல்லுகிறார். புகுமுகம், அறிமுகம், நேர பார்க்க, அண்ணனும் நோக்கினார் அவனும் நோக்கினார் சொல்றாங்க. அது புகுமுகம் முதல்ல பார்க்குறாங்க. அவருக்கு மீட்பு ஏற்படுகிறது. புரிதல், பொறிமுதல், உயர்த்தல், நகுநய மறைத்தல், முகம் ஏற்படுகிறது. அது நகை வந்தாலும் அதை மறைத்துக் கொள்கிறார்கள். சிதைவு, பிறர் தீமை, மற்றவர்களுக்கு அதை தெரியக்கூடாதுங்கிற ஒரு நினைப்பு. தகுமுறை 4 ஒன்றென சொல்ல. இந்த மாதிரி ஒரு 4 வகையான உணர்வுகள் அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு ஏற்படும். ஆய்வு சொல்லியிருக்கார்கள். ஆகவே மொத்தம் இந்த 64 வகையான உணர்வுகளை 3-4 சூத்திரங்களிலே அடக்கி மிக ஆய்வுக்குரிய ஒரு
நூற்றாண்டில் ராபர்ட் பிளட்சிக் சொன்ன 8 உணர்வுகள் 7 உணர்வுகளை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். இன்றும் அது ஆவணமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆய்வு செய்தார்கள் என்பது ஆகவே இந்த ஒரு ஒப்புமை மிக ஈர்த்ததுனால ஒரு ஆங்கில கட்டுரையாக இங்கே எழுதியிருக்கிறது. அந்த கட்டுரை உளவியலாளர்களுக்கு மேலாண்மை நண்பர்களுக்கு அதை போய் சேர்ந்து சொன்னாங்க. அவர்கள் அதிலிருந்து மீண்டும் ஒரு ஆய்வுகளையும் அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஆய்வு கிடைக்கும் என்ற ஒரு கருத்திற்காக இந்த கருத்து உருவாக்கத்திலே அதை தமிழ் ஆர்வலர்களுக்கு சொல்வதற்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. இது பெரிய கூட்டம் அல்ல, நான் இது பெரிய கூட்டமாக கருதவில்லை. இது ஒரு ஈட்டம். வந்திருக்கிறவர்கள்லாம் ஆர்வத்தின் காரணமாக வந்திருக்கிறார்கள். தமிழ் அவர் உள்ளங்களிலே குறைகின்றது, அவர் உணர்வை ஆட்சி கொண்டிருக்கின்றது. ஏதோ கூட்டத்துக்காக அவர்கள் நீங்களெல்லாம் வரவில்லை, எனக்கு மிக நன்றாக புரிகின்றது. ஆகவே இந்த உணர்வை நாம் ஒரு உரைகளாக வைத்துக் கொண்டு இது வெளியே எடுத்துச் செல்ல வேண்டும், சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும். தமிழ் 2000 ஆண்டு 3000 ஆண்டு வாழ்ந்த தமிழ் இன்னும் எல்லையில்லா காலங்களுக்கு வாழ்ந்து வழிகாட்ட வேண்டும். வள்ளுவர் நம்முடைய பெரியவர்களெல்லாம் தொல்காப்பியர் இவருடைய புகழெல்லாம் உலகம் பூரா போயிருக்கார்கள். உலக மக்கள் எல்லாத்துக்குமே அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் நம்ம தமிழருக்கு மாத்திரம் கருத்து சொல்லவில்லை, ஆளுமையிலே அவரும் செய்தியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் உலகம் பூராக்கும் செய்திகள் இருக்கின்றன. அந்த செய்திகளை கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய கருவி இந்த தமிழ் மன்றங்கள், குறிப்பாக எல்லாத்தையும் தமிழ் சங்கங்கள் தலைவர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இது உலகம் பூராக்கும் இந்த செய்தியை நாம் சேர்ந்து சொல்ல வேண்டும். தமிழ் வாழ வேண்டும், உலகம் உள்ளளவு தமிழ் வாழ வேண்டும். தமிழின் பெருமை தமிழனுக்கு தெரிய வேண்டும். மற்றவங்களுக்கு தெரியாது, நம்ம தெரியவில்லை. தமிழனுக்கு தெரியாமல் இருக்கிறது பெரிய வருத்தம். இதெல்லாம் இன்னைக்கு வரை அப்படித்தான் இருக்கிறது. மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் காலம் நிச்சயமாக வரும் என்று நம்பி நாம் எல்லாம் செயல்படுவோம் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி வெளிப்படுகிறோம். நீங்கள் அனுப்பியிருக்கேன், நம்பர் கொடுக்குறேன். வாங்க, இன்னும் முன்னாடி வரலாம். அப்படி இங்கே பாருங்க, அங்கே பாருங்க அண்ணா, இங்கே நன்றி. என்னுடைய சரி பாருங்க, உங்களுக்கு பயன்படும். சொல்லுங்கய்யா. உணர்வுகள் அடிப்படையில் 32 அப்பா மெய்ப்பாடு என்பது. ஆனா பின்னாடி வந்த உரையாசிரியர் 9 வகையான ரசங்களை போது சிறுங்கால ரசம் என்பதை இந்த 8ஓடு சேர்த்து ஒன்றாக 9 சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த
நல்ல சில பேர் நவரசம் ஒன்பான் சுவை அப்படின்னு சொல்லி சொல்றதுல அவர் சொன்ன சிருங்காரம் அப்படிங்கிறது இதுல வரலை என்றுதான் நினைக்கிறேன். அவர் சொல்லும் போது தொல்காப்பியத்தில் வந்து அப்பாலுக்கு மெய்ப்பாடு மெய்ப்பாட்டிய சொல்லியிருக்காரு. அது பின்னாடி வந்த உரையாசிரியர்கள் தான் அந்த சிருங்காரத்தை கொண்டு வர்றாங்க. அந்த உணர்வுகள்லாம் வருதா அப்படிங்கிறது என்னுடைய வினா. அதாங்க அந்த அந்த சிருங்காரம் அப்படிங்கிற உணர்வு அதுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த 8ல் அடங்கவில்லை, அதற்கு பின்னால சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சிருங்காரம் வந்து சமஸ்கிருத வார்த்தை. பொருள் ஒண்ணா இருக்கும். இதுல வர மகிழ்வில் இருக்கலாம். அதில் இன்னொன்று இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆய்வாளர்கள் இதையெல்லாம் படித்து முடிச்சுட்டு வகைப்படுத்துறதும் தெளிவுபடுத்தி இன்னும் ஒன்றை உருவாக்குறது அந்த மாதிரி தான். அந்த மீதி நான் சொன்னீங்களா 24 அக உணர்வுகள், அக உணர்வுகள் இதெல்லாம் வருது. ஆமா, சிருங்கார ரசம்ங்கிறது அழகிய உணர்வுல தான். அழகிய உணர்வு இந்த 32 ஒரு என்ன நினைச்சு நம்ம உருவாக்கப்படுத்தி சொல்றாங்க. அந்த அழகிய உணர்வு எவ்வளவு அழகா இருக்காரு, கணேசன் எப்படி இருக்காரு, நேற்றைய விட இன்றைக்கு நல்லா இருக்காரு. அந்த அழகிய உணர்வுல சொல்றதுதான் சிருங்கார ரசம், வளர்ச்சியின் காரணமாக. நல்லது. அந்த அந்த 9வது இது அந்த சிருங்கார ரசம் என்கிறது தனிப்பட்ட முறையில் இங்க இருக்கிறதா தெரியல. ஆனா அதனுடைய கூறுகள் பின்னால வருது. அதாவது வந்து அகம் சார்ந்த 24 உணர்வுகளை சொல்லியிருக்காரு. அதுல வந்து சிருங்காரம் சொல்லல, ஆனா அகம் சார்ந்த பல செய்திகள் இருக்கு நெருக்கி. பின்னால வந்து அவர்கள் சேர்த்துக்கணும். இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரத்திலேயே இப்ப பெண் வந்து எப்படி தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள், குவளை விரித்தல், இப்படியெல்லாம் தலையை விரிச்சுக்குவாங்க. அப்போ ஒரு அவர்கள் அது அதாவது ரொம்ப நுண்ணிய உணர்வுகள் அவர்லாம் அதை வந்து அனுபவிச்சுத்தான் தெரிய முடியும், சொல்லி தெரிய முடியாது. அந்த உணர்வுகளை பூரா சொல்லியிருக்காங்க. 24 வகையான உணர்வுகள் அந்த அக உணர்வுகளை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஆய்வுக்கப்பட்டது. அவங்களுக்கு தெரியும், உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சாதான் அடுத்த நிலைக்கு அவங்க கொண்டு போவாங்க, படிக்கணும். கோவை கிருஷ்ணா அவர்கள் சொன்னதை போல நாம் முதலில் நான் பேசிய போது அதைத்தான் எல்லாத்துக்கும் சொன்னோம். இந்த இலக்கியங்களை கற்ற பிறகு நாம் அதிலிருந்து என்னெல்லாம் தெரிந்திருக்கிறோம், என்னெல்லாம் செய்திருக்கிறோம், என்னெல்லாம் உருவாகி இருக்கிறது. அன்றைக்கு சொன்ன உணர்வுகள் 8 என்று சொன்னால் இன்றைய இருக்கின்ற மனிதர்கள் வெவ்வேறு விதமாக செய்கிறார்கள். அப்ப நாம் அதை ஒரு தலைப்புல உட்புகுத்திக் கொள்கிறோம். அதான் காரணம். வளர்ச்சி என்பது அதுதான். அவர்கள் அடிப்படை மட்டும் சொல்லிட்டாங்க. அதிலிருந்து வளர்ச்சி அடைந்து புதிதாக வருகின்ற அந்த உணர்வுகளை வகைப்படுத்துகிற போது புதிய மாற்றங்கள், புதிய செய்திகள் அது வரத்தான் செய்யும். நன்றி. இங்கே வராது கிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு தொல்காப்பிய கற்றிருப்பதால் நான் பதில் சொல்லியாகும். அதாவது 8 வகை மெய்ப்பாடுகள் தான். 9வது வகை என்பது நவரசம் என்ற அடிப்படையிலே 9 என்று வடமொழியாளர்கள் சொல்லுகின்றார்கள். அதிலே 9வது என்பது சமநிலை. வாளால் போலினும் தாளில் வீழினும் ஒரே மாதிரி இருப்பது, செத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலை என்பது உடல் அசைவுகள் எல்லாம் இல்லை. அதனால் நம் தமிழ் நெறிப்படி வகைப்பாடாக மெய்ப்பாடுகள் 8 தான். ஆரிய நெறிப்படிதான் அது 9ஆக சொல்லுகின்றார்கள். உரையாசிரியர்களும் இதைத்தான் சொல்லுகின்றார்கள். 9 வகையல்ல. நவரச நாயகன் என்று சொல்லுகிறோம், நவரச திலகம் என்று சொல்லுகிறோம் என்றால் வடமொழியினுடைய கருத்துப்படி நவரசங்கள் 9 சுவைகள். ஆனால் தமிழ் நெறி அது கடைசியில் இருக்கிற செத்த மாதிரி இருக்கிறது. அதில் உடல் இயக்கம் இல்லை. அப்புறம் அதை பற்றி எதற்காக பேச வேண்டும்? அதனால் அதை விட்டுவிட்டு தமிழ்
அது மட்டுமல்ல, தொல்காப்பியத்துக்கு பின்புதான் வடமொழி இலக்கியங்களும் தோன்றியதாக ஆகியிருப்பதால் எப்பொழுதுமே எல்லாம் எங்களிடத்திலே இருந்து வந்ததுதான், நாங்கள் அதை விட உயர்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காக சிலரை வடமொழியாளர்கள் சேர்த்திக் கொள்வது உண்டு. நாம் சலம் என்ற சொல்லை நீர் என்று பயன்படுத்திக்கிறோம், அவங்க ஜலம்ங்கிறாங்க. அந்த ஜலத்தை நாம அது வடமொழின்னு சொல்லிட்டு தமிழ் படிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆகையினாலே வடமொழியாளர்கள் நவரசம் என்பதை தொல்காப்பியரும் ஆல்பர்ட் பிளட்சிக் என்பவரும் வெளிநாட்டாரும் நம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் புலவன் தொல்காப்பியரும் 8 என்றுதான் கூறியிருக்கின்றார்கள். அந்த நவரசம் தேவையில்லை என்பது எங்களுடைய கருத்து. நன்றி. நன்றி. அதில் தொல்காப்பியர் காட்டும் கற்பு என்னும் தலைப்பில் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய தலைவர் தொல்காப்பியர் காரியத்தில்